கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்டதான அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய யெகோவா தேவனுடைய நாமத்தினாலும் அவருடைய குமாரனும் நம்முடைய மீட்பரும் ரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் யாவருக்கும் அன்போருக்குரிய வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு நாளில் கூட மீண்டுமா இந்த மத்தியில பேசக்கூடியதான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கிறிஸ்து மூலமாக எல்லாம் புதிய உண்டாவதாக. இந்த ஒரு நாள்ல நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம்னா, நிலைத்திரு அல்லது நிலைத்திருங்கள் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம பார்க்கிறோம். நிலைத்திரு அல்லது நிலைத்திருங்கள். இப்போ நல்மனசாட்சியின் உடன்படிக்கை எடுத்துதானே நமக்கு தேவன் என்ன ஒரு கான்பிடென்ட் கொடுக்குறாருன்னா, நம்ம அதுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் என்னன்னா, அவருக்குள் நிலைத்திருக்கிற ஒரு காரியங்களை தான் தேவன் என்ன பண்றாருன்னா நம்மளுக்கு கொடுக்க இருக்கிறார். அதை நாம உணர்ந்து அதுல நம்ம நிலைத்திருக்க வேண்டியவங்களாக நம்ம இருக்கணும் என்கிற ஒரு காரியங்களுக்காக தான் தேவன் என்ன பண்றாரா நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். சரி, அப்படி அதுல நிலைத்து இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஸ்டாண்டர்டா அதுல நிக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு சில விஷயங்கள் சில காரியங்கள் நம்மளுக்கு என்னன்னா தேவைப்படுது. அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு தேவைப்படுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் தேவன் என்ன பண்றாருன்னா இந்த வேதாகமத்தில் வைத்திருக்கிறார். அதை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்பதாக தாவீது சங்கீதக்காரன் அவர் என்ன பண்றாருன்னா சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்ம கேட்கலாம். 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். சங்கீதம் 23 6ஆம் வசனம். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் பெருமையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருக்கிறேன். இங்க தாவீது என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாரு. அப்ப வீடுன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சபையே சொல்லப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதே போல தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலம் கூட அது எதுதான் அவருடைய வீடாக இருக்கிறது. இப்போ அவருடைய வீட்டில நம்ம நிலைச்சு நிற்கணும், அதுல ஒரு நம்ம ஸ்டாண்டர்டா இருக்கணும் அப்படின்னா, நான் நிலைச்சிருப்பேன் அப்படின்ட்டு சங்கீதக்காரன் அவர் சொல்றாரு. ஆனா நம்மளுக்கு ஒரு கான்பிடென்ட், அதாவது நிலைத்திருக்கக்கூடிய ஒரு காரியங்கள் வரணும் அப்படின்னா, அப்போ நம்ம உடன்படிக்கை எடுத்தத நல்மனசாட்சியின் உடன்படிக்கை எடுத்த நம்ம அப்ப அவருடைய அந்த ஸ்தலத்துல அவர் வாசம் பண்ணுகிற இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா, அதுதான் எதுனா அந்த நிலை, அந்த நிலைத்திருத்தல். அப்ப அங்க போனாதான் நம்ம எப்படின்னா நிலைத்திருக்கிற ஒரு காரியங்களாக இருக்கும். அப்ப இது எப்படின்னா ஒரு டிராவலிங், அதாவது ஒரு பயணங்கள் தான் இது. நம்ம நல்மனசாட்சியின் உடன்படிக்கை எடுத்த பிறகு நம்ம எப்படின்னா ஒரு டிராவலிங், ஒரு டெம்பரவரி. இந்த டெம்பரவரியில நம்ம நிலையான ஒரு காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஓடக்கூடியவங்களாக இருக்கணும். இப்ப இதுவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம கூட படிக்கலாம். மத்தேயு 24:13. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முடிவு 24ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். முடிப்பதில் ரட்சிக்கப்படுவோம். இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாரு, கடைசி வரைக்கும் யாரெல்லாம் நிக்கிறீங்களோ அப்படின்னா அவங்கதான் எப்படி இருந்தாங்க ரட்சிக்கப்பட முடியும். அப்போ நிலை நிற்கிறதான ஒரு காரியங்கள் என்னன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு காரியங்களாக சொல்லப்படுகிறது நம்முடைய வேதாகமத்தில். அப்போ தேவனுடைய வார்த்தை எப்படின்னா, நம்மளை அழைச்ச அழைப்பு உண்மை உள்ளதுதான். தேவன் அழைச்ச அழைப்பு உண்மை உள்ளதுதான். அதுல எந்த ஒரு தவறும் இல்லை, ஒரு குறையும் கிடையாது. அப்போ தேவன் அழைச்ச அழைப்பு உண்மை உள்ளவராக அவர் இருந்தது போல நம்மளுக்கும் என்ன பண்றாரு, உண்மையான ஒரு அழைப்பை தான் கொடுத்தாரு. அந்த அழைப்புல நம்ம ஒரு டெம்பரவரியா நம்ம போகிற ஒரு விஷயங்கள் தான். ஆனா நிலையா மாற்றக்கூடிய விஷயங்கள் யாருக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னா நம்ம கிட்டதான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியங்கள் தான். அப்போ நிலையா அங்க போய் ஸ்டாண்டர்டா நம்ம ஆகிறதுக்கும் நம்ம கிட்டதான் இருக்குது அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள். இல்ல டெம்பரவரியாவே டெம்பரவரியாவே நம்ம மறிக்கக்கூடிய விஷயங்களும் யார்கிட்ட தான் இருக்குது, நம்ம கிட்டதான் இருக்குது அப்படின்ற ஒரு காரியங்கள் தான். அப்புறம் இந்த டிராவலிங், அதாவது டெம்பரவரியா நம்ம வாழ்ந்து இருக்கிற, அதனால்தான் பவுல் நிறைய இடத்துல சொல்றாரு, இந்த ஒரு தேகம்
அழிந்து போகிற ஒரு காரியங்களாக இருக்கிறதுன்னு சொல்றாரு. அப்போ இந்த தேகத்துல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சத்திய வசனங்களை பெற்றுக்கொண்டு அதன் பின்னாடி நம்ம தொடர்ந்து ஓடுகிற காரியங்கள் என்னன்னா அது நிலையாக மாறக்கூடிய ஒரு காரியங்களாக இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி இன்னொரு வசனமும் வாசிக்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். என் நாமத்தை நிமித்தம் நீங்கள் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இதுவும் சேம் வசனம் தான். ஆனா இதுல ஒரு ஸ்டாண்டர்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அங்க மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல சீசர்கள் கேட்கிறதான ஒரு காரியம் ரட்சிக்கப்படும் சொல்லும் போது நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா, அந்த சோதனைகள் வரக்கூடிய ஒரு காரியங்களாக இருக்கிறது. சரி, அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இதுல நிலைச்சிருந்தாரா? அவர் நிலைச்சிருந்தாரா? இப்படி ஒரு கேள்வி கேட்டா, அவர் நிலைச்சிருந்ததுனாலதான் நம்மள எப்படி சொல்றாரு, நீங்க முடிவு பரிந்தும் நிலைச்சு இருங்க, நிலைத்திருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரு ஒருவேளை நிலைத்திருக்காவிட்டா நம்மள அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவர் நிலைத்து இருந்தாரு. அதனாலதான் அவர் என்ன பண்றாருன்னா நம்மளுக்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம். யோவான் 15 9, 10 வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 9, 10 வசனம். என் பிதாவை என்னில் அன்பாய் இருக்கிறது போல நான் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்து இருக்கிறது. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்ட உங்களுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறீர்கள். இப்போ நிலைத்திருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வழியை காண்பிக்கிறார். யாருன்னா நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி அந்த வழியை காண்பிக்கிறாரு? அவர் நிலைச்சிருந்தார். அவர் நிலைச்சிருக்கிற ஒரு விஷயத்தை தான் முதலாவது சொல்லிட்டு, இப்படி நீங்க இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிடலாம், ஈஸியா நிலைக்கலாம். அதுக்காக தான் முன்னாடி சொல்றாரு, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நான் நிலைத்திருக்கிறது போல. அப்படின்னா அவர் எப்படி நிலைச்சிருக்கிறாரு? அந்த பிதாவினுடைய கற்பனைகளை கை கொண்டு அதன்படி அவர் நடக்கிறதுனால அவர் என்ன பண்றாருன்னா அது நிலைச்சிருக்கிறார். அதை அப்படியே சொல்லிட்டு, நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டு இருந்தால், அவர் எப்படி அவர் கை கொண்டு அது நடந்தாரோ அழகா அவர் என்ன பண்றாருன்னா ஈஸியா முடிச்சுட்டாரு, அந்த லைஃபை ஃபுல்ஃபில் ஆயிட்டாரு. அதைதான் நம்மளுக்கு என்ன சொல்றாருன்னா ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். நான் எப்படி எங்க அப்பாவுடைய அந்த ஒரு கற்பனையில கை கொண்டு அதன்படி நான் நடக்கிறதுனால நான் என்ன ஆயிட்டேன், நிலையா வந்துட்டேன், நிலைச்சிட்டேன். இப்ப நான் எங்க ஸ்டாண்டர்டா ஆயிட்டேன். என்னுடைய லெவல் இப்போ அவருடைய மகிமையான காரியங்களுக்கு போகுது. அத மாதிரி நீங்களே ஈஸியா பண்ணிடலாம். எப்படின்னா ஒருவருக்கு ஒருவில் அன்பா இருக்கிற ஒரு காரியங்களை ஈஸியா ஒரு எக்ஸாம்பிளை சொல்லி நம்மளுக்கு எப்படி சொல்லி அவர் புரிய வைக்கிறதுக்கு ஈஸியா அவர் என்ன பண்றாருன்னா இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்தை சொல்றாரு. சோ இது நம்ம கடைசியா பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய நிலைத்திருத்தல் யார்கிட்ட தான் இருக்குதுன்னா நாம செய்ய வேண்டிய அந்த செய்கையில தான் இருக்குது. அப்படின்ட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி செய்து முடித்தாரோ அதே ஒரு காரியங்களை தான் அவர் என்ன பண்றாருன்னா செய்து கொண்டார். அப்போ நம்ம நிலைத்திருக்கணும் அப்படின்னா சில வழிமுறைகளை என்ன பண்ணணும்னா நம்ம கடைபிடிக்க வேண்டியவங்களாக இருக்கணும். அப்படி செய்யும் போது நம்ம எப்படிதான் இருக்கிறோம்னா நிலை நிறுத்து கொண்டே நம்ம என்ன பண்றோம், மாறிக்கொண்டே இருக்கிறோம். அதை நம்ம யோசிக்காதபடி நம்ம என்ன பண்ணோம்னா சாதாரணமா நம்ம உடன்படிக்கை எடுத்த பிறகு நம்மளுடைய ரியல் லைஃப்ல நம்ம அப்படியே ஜெனுவனா வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதை நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனா சத்திய வசனங்கள் சொல்லுகிறதான ஒரு வார்த்தைகள், நம்ம எதற்காக நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம், எதற்காக நம்ம எதுக்காக ஓடுறோம், எதற்காக நம்மளுடைய லைஃப் என்ன, நம்மளுடைய லக்கு என்ன அப்படின்றத நம்ம தீர்மானிக்கும் போது கடைசியாக நம்மளுடைய ஒரு சகோதரர்களோ வந்தாரு.
லக்கு வந்து எல்லாருக்கும் ஓட்டம் ஓடுறோம். ஆனா லக்குன்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் அது ஓட முடியும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த லக்கு என்னன்னா நம்மளுடைய முதற் பலன், அந்த ஒரு காரியங்கள், அந்த பரிசு, அதை நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஓடக்கூடியவங்களாக இருக்கணும். அப்போ அது கடைசியா நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆனா அதுக்கு முன்னாடி என்னன்னா நம்ம நிலையாக நிற்கக்கூடியவங்களாக இருக்கணும் வேண்டியதாக இருக்கிறதுதான் நம்மளுடைய இந்த ஒரு பாடமாக இருக்கிறது. அதற்கான சில வழிமுறைகளை இந்த வேதாகமத்தில் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சொல்லியிருக்கிறார். அதன்படி நம்ம செய்தோமானா நிச்சயமாக நம்ம அந்த நிலையாக நம்ம மாறிடுவோம். நிலையாக நிற்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு வரும் அப்படின்ற ஒரு காரியங்கள் தான். அப்போ நம்மளுடைய முதல் நிலை, அதாவது முதலாவதாக நம்ம நிலை நிறுத்தக்கூடிய ஒரு காரியங்கள் என்ன அப்படின்னா நம்மளுடைய உதடுகள். நம்மளுடைய உதடுகள்ல கூட நம்ம எப்படின்னா அந்த நிலையான ஒரு காரியங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம என்ன பண்ணோம்னா செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீதிமொழிகள் 12:19. சத்திய உதவி என்றும் நிறைந்திருக்கும், பொய்னாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும். அப்ப பொய், அதுக்கு கீழே அவர் என்ன பண்ணா சத்தியத்துக்கு மாறான ஒரு விஷயங்கள் என்னன்னா அது பொய்யான ஒரு காரியங்களாக இருக்கிறது. இப்ப நம்ம பிரித்து எழுதுக, அதுக்குள்ள எதிர்ப்பதம் இதெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க. நம்ம இலக்கணத்துல படிக்கும் போது, தமிழ்ல படிக்கும் போது என்னன்னா எதிர்ப்பதம். அப்ப சத்தியம்னா என்னன்னா பொய், உண்மைன்னா பொய் தான், சத்தியம்னாலும் பொய் தான் வரும். அப்படின்னா சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும். அப்ப நம்ம சத்தியத்தை பேசக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு எப்பவுமே எங்க இருக்கணுமா? இந்த உதடுகள்ல, நம்மளுடைய வாய்கள்ல வரணும். அது எதுதான், அது என்ன ஆகும்னா நம்மள நிலைநிறுத்தும். அப்போ சத்தியத்தை பேசுறோம், சத்தியத்தை நம்ம சொல்றோம், ஆனா அதன்படி நம்ம செய்யக்கூடியவங்களாக இருக்கும்போது நம்ம நிச்சயமா என்ன ஆகும்? நிலை நிற்கப்படுவோம். நிலை நிற்கிற ஒரு காரியங்களாக மாற்றப்பட்டு கொண்டே வருவோம். இதுதான் நம்மளுடைய வேதாகமும் நம்மளுக்கு என்னன்னா இன்னும் அதிகமாக நம்மள பழக்க வைக்கிறதாக இருக்கிறது. நம்ம ஒருவேளை பொய் சொல்லியிருப்போம், சின்னதுக்கு பொய் சொல்லுவோம், பெருசும் பொய் சொல்லுவோம். பொய் வந்து நம்மளுக்கு தாராளமா சர்வசாதாரணமா வந்திருக்கிற நாட்கள் நம்மளுக்கு தெரியும். கண்ணை மூடி கண்ணை திறந்து நீ எங்க போயிட்டு வந்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே ஒரு பொய் சொல்லுவோம். ஒரு ஆபீசர் ஒரு கேட்ட உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்? பொய் சொல்லுவோம். இப்படிப்பட்ட பொய்கள் வேற, இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமா நம்ம சொல்லிடுவோம். ஆனா உண்மையான ஒரு காரியத்தை கூட நம்ம நடக்கிற ஒரு காரியம் கூட நம்ம என்ன பண்ணணும்னா சில சமயங்கள்ல பொய்யா மாத்தி சொல்லக்கூடிய விஷயங்களும் இருக்குது. சோ அந்த பொய்களை நம்ம கலைத்து மெய்யை பேச கடவுள்கிட்ட எபேசியர்ல சொல்லப்படுகிறது. சோ அதனால என்னன்னா சத்திய உதடுகள். அப்போ உதடுன்னு சொல்லும் போது என்னன்னா நம்மளுடைய வாயின் வார்த்தைகள், நம்ம சொல்லுகிறதான செயல்கள், வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை கூட தேவன் என்ன பண்றாருன்னா பார்க்கிறார். அப்ப இந்த வார்த்தைகள் மூலமாக தான் தேவன் என்ன பண்றாருன்னா முதலாவது நம்மள மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அப்போ நம்மளுக்கு சத்தியத்தை நம்ம சொல்றோம், சத்தியத்தை பேசுறோம், சத்தியத்தை நம்ம போதிக்கிறோம். அப்ப நாம எப்படி இருக்கணுமா? அந்த சத்தியத்துக்கு உட்பட்டு உண்மையான ஒரு காரியங்களாக சொல்லுகிறதான நாம அவங்களுக்கு அந்த சத்தியத்துக்கு நம்ம எப்படி இருக்கணுமானா எக்ஸாம்பிள் மாத்திரம் நாம நிற்கிற விஷயங்கள் சொல்லுகிற பாயிண்ட் புரியுது அவங்களுக்கு. நம்ம சத்தியத்தை போதிக்கிறோம், சத்தியம் மற்றவங்களுக்கு பேர் சபைகளுக்கு சொல்றோம், உலக ஜனங்களுக்கு நம்ம அக்கம் பக்கத்துக்கு சொல்றோம், இதெல்லாம் சொல்றோம். இது எதுனா ஒரு ஆர்வத்துல சொல்றோம். நம்ம கேட்ட விஷயங்கள் நம்மளுக்கு மத்தவங்க சொல்லணும்னு நினைக்கிறோம். ஆனா வேதம் என்னன்னா நாம ஸ்திரப்படுத்துக்கு, நாம நிலைப்படுத்துக்கு தான் நம்மளுக்கு எதுனா தேவன் என்ன பண்றா இது கொடுக்குறாரு. அப்போ அந்த சத்திய உதடுகள், நம்ம சத்தியத்தை போதிக்கிற நம்ம உதடுகள் சொல்லுகிறது மாத்திரமல்ல, அதன்படி அதனால்தான் யாக்கோபுல சொல்ற சத்திய திருவசனத்தை நீங்க போதிக்கிற மாத்திரம் அதன்படி நீங்க செய்கிறவர்களாக இருக்கின்றார். ஸோ இந்த அர்த்தம் என்னன்னா நம்ம சத்திய வசனத்தை போதிக்கிறது மாத்திரமல்ல, அந்த பொய்களை நம்ம என்ன பண்ணோம்னா நிறைய விஷயங்களை மாற்றி நம்ம என்ன போதிக்கிறோமோ அதன்படி நம்ம வாழ கற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவர் போதித்தது மாத்திரமல்ல, அவர் எப்படிதான் இருந்தாரு, அதன்படி அவர் செய்து அந்த நிலையான ஒரு ஸ்தலத்துக்கு அவர் போனார். மகிமையான ஸ்தலத்துக்கு அவர் போகக்கூடியவராக இருக்கிறார். அந்த ஃபுல்ஃபில் ஆயிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அந்த நிலையான ஒரு காரியத்துக்கு அவர் பெற்றுக்கொண்டார்ன்னு பார்க்கணும். இந்த நிலையான விஷயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும். அதான் தாவீது சொன்னது போல, நான் கர்த்தருடைய வீட்டிலே நிலையாய் தங்கியிருப்பேன்னு சொல்லும்போது அந்த நிலையான ஒரு ஸ்தலத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா அப்ப நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் கூட நம்ம எப்படிதான் இருக்கணும்?
பொய்களை கலைத்து எல்லா விஷயத்தையும் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மெய்யானதை பேசி அப்போ நிலையான அந்த ஸ்டெப்புக்கு நம்ம போகக்கூடியவங்களாக இருக்கிறோம். அப்போ ஒவ்வொன்றும் நம்ம யோசிச்சு பேசக்கூடியவங்களாக இருக்கணும். நம்ம செய்யற விஷயங்களா இருக்கட்டும், நம்ம சொல்லுகிற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே யோசிச்சு நம்ம சொன்னது பொய்யா இல்ல உண்மையா, நம்ம சொன்னபடியே நம்ம நடக்கிறோமா, இந்த சத்திய வசனப்படி நம்ம நடக்கிறோமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அதுபடி நம்ம நடந்தோமானால் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிருக்கிறோம்னு அர்த்தம். நிலை பெற்று வரோம் அப்படின்ற ஒரு காரியங்களாக இருக்குன்ட்டு நம்ம பார்க்கணும். ஓகே, அதுக்கு அடுத்தது ஒரு 2வது பாயிண்ட், நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீதிமொழிகள் 19:23. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. இது வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற விஷயங்கள் நம்ம ஏற்கனவே நம்ம சப்ஜெக்ட்ல கூட பார்த்தோம். ஆக்சுவலா கர்த்தருக்கு பயப்படுகிற விஷயங்கள் நம்மளுக்கு வரும்போதே நம்ம எங்கதான் இருக்கிறோம்னா அந்த நிலையான ஒரு காரியத்துக்கு தான் நம்ம முன்னேறி கொண்டே இருக்கிறோம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பத்தி நம்ம போன ஒரு பாடத்துல கூட நம்ம பார்த்தோம். அப்போ யோசேப்பு, தாவீது இவங்க எல்லாமே எப்படின்னா தேவனுக்கு பயந்து நடந்ததுனால ஒரு நிலையான ஒரு காரியங்களை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அது இல்லாம இந்த பூமியில அரசாளக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு நிச்சயமாக உண்டு என்கிற ஒரு காரியங்கள் நம்ம எபிரேயர்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயங்கள். ஆனா நமக்கு அதுலதான் சொல்லப்படுகிறது கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அப்போ ஜீவனுக்கு ஏதுவானதுன்னா அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். இப்போ சங்கீதத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயங்களும் சரி, இதுவும் சரி ஒரு மேட்சிங்கா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி என்னன்னா அது கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்ப பயப்படுகிறதுனா என்ன அப்படின்னா, நம்ம உலக பிரகாரமான ஒரு காரியங்களுக்கு நம்ம எவ்வளவு பயந்து இருந்தோம் ஒரு மனிதர்களுக்கு, அந்த மனிதர்கள் அங்க வரும்போதே நம்ம என்ன பண்ணோம்னா எழுந்து நின்று சலிட்டு அடிப்போம். கரெக்டுங்களா? அப்போ இன்னைக்கு நம்மளுக்கு அந்த பயம் வந்து நம்ம நிறைய நேரங்கள்ல நம்மளுக்கு இல்ல. பொதுவா என்னன்னா நம்மளுக்கு அந்த பயங்கள் ஏன் வருது அப்படின்னா, ஒரு மதிப்பு மரியாதை வரும்போது அவங்களுக்கு பயம் வரும். ஆனா சில நேரங்கள்ல பயம் வராததுக்கு காரணம் என்னன்னா அவங்க சர்வசாதாரணமா நினைக்கிறதுனால அந்த பயம் வராது. அப்போ தேவனை நம்ம எந்த அளவுக்கு நம்ம கனம் பண்ணுகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய இமேஜ் அதாவது நம்மளுடைய எண்ணங்கள் அவருக்கு சார்ந்ததாக இருக்கும்போது அவர் இடத்துல நம்ம என்ன பண்ணணும், நிச்சயமாக பயம் வரும். அப்போ இந்த அர்த்தண்ட நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இந்த அர்த்தண்ட மட்டும் பயப்படுது அல்ல. புரியுதுங்களா? இப்ப இதுக்குள்ள வரும்போது சில பேர் நம்ம உலக சபையெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம உள்ள வரும்போது என்ன பண்ணுவோம், தொட்டுலாம் இப்படி இப்படின்னுவாங்க. அப்புறம் அப்படியே உலக ஒரு வழிமுறையில கூட நம்ம பாத்துக்கிறோம். ஒரு கோயிலுக்கு போகும்போது கூட அப்படி இப்படின்னுவாங்க. அது ஒரு பயத்தினால அவங்க என்ன பண்ண, ஒரு கடவுள் பயத்தினால அவங்க பண்றாங்க. நம்ம உலக சபையில இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா பயந்து இருந்தோம். ஆனா நம்மளுக்கு அப்படிப்பட்ட பயங்கள் இங்க இருக்கக்கூடாது. இந்த சபை இதுக்குள்ளதான் தேவன் இருக்கிறாரு, இதை விட்டா வெளியே இருக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு பயங்கள் வரக்கூடாது. இது உள்ள வரும்போது நம்ம ஒரு பயபக்தியோட இப்படி அப்படி எது பண்றது அதெல்லாம் வந்து தேவனுக்கு பயப்படுகிற பயந்து சொல்ல முடியாது. ஏனென்றால் நம்ம எங்க இருந்தாலும் யோசேப்பு எந்த இடத்துல இருந்தாலும் சிறையில இருந்தாலும் சரி, பார்வோன் இடத்துல இருந்தாலும் சரி, அவர் எப்படி அவர் பயந்து இருந்தாரோ அந்த பயங்களை தான் தேவன் என்ன பண்றாருன்னா எதிர்பார்க்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவும் அதே பயத்தோடு தான் அவர் என்ன பண்ணாருன்னா தேவனிடத்துல அவர் இருந்தாருன்ட்டு பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். அப்ப அந்த பயங்கள் நமக்கு என்னைக்கு நம்ம உணர்ந்து தேவனிடத்துல தேவன் அவர் என்னை காண்கிறார், என்னை காண்கிற தேவன் அப்படின்ட்டு நம்ம உணர்ந்து நம்ம செய்கிற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக நம்மளை நிலைவரப்படுத்துகிறதான ஒரு விஷயங்கள், நம்மளை நிலைநிறுத்துகிறதான ஒரு விஷயங்கள். வீட்டுல இருக்கும் போதும் சரி, வேலையில இருக்கும் போதும் சரி, வீட்டுல யாருமே இல்லாத போதும் சரி, எல்லா விஷயத்திலயும் நம்ம என்னதான் யோசிக்கணும்னா தேவன் நம்மளை பார்க்கிறார். ஒரு போன் எடுத்து நம்ம பேசும்போது கூட நம்ம என்னதான் யோசிக்கணும், தேவன் என்னை காண்கிறார். எல்லா விஷயத்திலும் தேவன் என்னை காண்கிறார். ஏனென்றால் இன்னைக்கு தேவன் வந்து அன்னைக்கு ஆகார் வந்து தேவன் என்னை காண்கிறார்ன்ட்டு பேர் வச்சாங்க. ஆனா இன்னைக்கு தேவன் நம்மளை பார்க்கிறாரு என்ற உணர்வோடு நம்ம எல்லா விஷயத்திலும் நம்ம பேசுறோமோ, ஒருத்தர்கிட்ட பேசும் போதும் சரி, ஒருத்தர்கிட்ட நம்ம பழகும் போதும் சரி, எல்லா விஷயத்தையும் நம்ம எப்படிதான் இருக்கணும் யோசிக்கணும். தேவன் என்னை பார்க்கிறார், என்னை காண்கிறார், அதனால நான் என்ன பண்ணணும், அவருக்கு பயந்து நான் நடக்கணும். அப்ப இந்த சங்கீதத்துல நீங்க படிக்கும் போது அநேக விஷயங்கள் இருக்குது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஜீவ ஊற்றா இருக்கிறது. அப்ப அவருக்கு பயப்படுகிற பயத்துல ஜீவ ஊற்றுனா அந்த ஜீவன் கிடைக்கக்கூடிய ஒன்று எங்கதான் இருக்குதுன்னா அவருக்கு பயப்படுகிற அந்த பயத்துலதான் இருக்குது. அப்ப அவர் உண்மையா நம்ம அவரை தேவன் என்று அவர் நம்ம தான் அவருடைய அவர் தான் நம்மளுக்கு
தகப்பன் என்று நம்ம உணர்ந்தோமானால் நிச்சயமாக பயப்படும். எப்படி ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இப்படி போயிட்டு வரும்போது அப்பா உள்ள வந்தோடனே என்ன பண்ண சைலண்டா எடுத்து புக் படிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க பாத்துக்கிறீங்களா? அந்த மாதிரி கூட என்னன்னா ஒரு பயம், தகப்பன் வர்றதுக்கு ஒரு பயம் இருக்கும். அப்போ நம்ம அப்பா எப்படிப்பட்டவர்னா நம்மள அடிக்கிறவர் இல்ல, கொஞ்சுறவர் தான். ஆனா அதே சமயத்துல ஏதாவது பண்ணா நம்மள சிட்சிக்கிறவராகவும் இருக்கிறார். ஆனா அதுக்காக நம்மள தண்டிக்கிறவர் அல்ல, நம்மள சிட்சிக்கிறவர், நம்மளை இன்னும் மேல் கொண்டு நம்மளை கொண்டு போறதுக்காக யோசிக்கிறவர். அதற்காக அவர் என்னன்னா அந்த ஒரு நிலைய அவர் செய்யறதுக்காக போகும்போது அதற்காக நம்ம என்ன பண்ணணும்னா அவருக்காக பயப்படுகிற பயம் நமக்கு வேண்டும். அப்ப முதலாவது நம்ம என்ன சொன்னோம்னா அந்த சத்திய உதடுகள் நம்மளுக்கு மெயினா தேவை. அதே போல அவருக்கு பயப்படுகிற அந்த பயமும் நமக்கு தேவை. இது எல்லாமே என்னன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நிலை வருதுங்கிற ஒரு காரியங்களாக இருக்கிறது. சரி, இப்போ ஒரு உவமையில நம்ம சொல்லப்பட்டதான் ஆண்டவராக இயேசு சொன்னதான் ஒரு வார்த்தை படிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 13:21. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 21 21ஆம் வசனம். பாவிகள் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிறைந்திருப்பான். வசந்த நிமித்தம் உபத்திரவும் துன்பமும் உண்டானவர்களே இடர்கள் அடைவான். ஓகே, இப்போ இது இல்லைன்னா இந்த ஓமைகளை நம்ம ஏற்கனவே கேட்டிருப்போம். விதையான ஒரு ஓமைகள், விதைக்கப்படுகிறதான ஒரு ஓமைகள். இப்போ அந்த இடத்தாண்ட கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். கொஞ்ச காலம் மாத்திரம் தான் அவருக்கு ஒரு ஸ்டாண்டர்டா இருப்பாரு. இயேசுக்கு சொன்ன ஒரு வார்த்தை தான். எப்படி அவர் நிலைத்திருப்பாரு? கொஞ்ச காலம் அவர் நிலைச்சிருப்பாரு. ஆனா முடிவு பறந்து நிலைத்திருப்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். இப்ப இவரு எப்படி சொல்லிட்டாரு? கொஞ்ச காலம் அவன் இருப்பான். கொஞ்ச காலம் எப்படின்னா அந்த வசனத்தை கேட்ட உடனே சந்தோஷத்தோட இது நல்லா இருக்குது, டேஸ்டா இருக்குது. அப்ப இந்த சத்திய வசனங்கள்லாம் இது வரைக்கும் கேட்கல, இதுக்கு முன்னாடியே நான் கேட்கல. அப்ப இவங்களெல்லாம் நல்ல திறமையா இருக்குது, எவ்வளவு நம்ம கேட்காத ரகசியங்கள்லாம் இவங்க சொல்றாங்க. அப்படி கேட்டு வந்த பிறகு சில பிரச்சனைகள் வருது. ஏன்னா இது ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பா எல்லாருக்கும் வரும். எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு காரியங்கள் தான். ஏன்னா சத்திய வசனத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம நல்மனசாட்சியின் உடன்படிக்கை எடுத்த பிறகுதான் நம்மளுக்கு லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. அந்த லைஃப் ஸ்டார்ட் ஆகும்போது என்னன்னா தேவன் என்ன பண்ணனா நம்மள அந்த நிலையான ஒரு ஸ்தலத்துக்கு கொண்டு போறதுக்கு தான் நம்மள வழி செய்யறாரு. அப்ப அந்த இடுகமான வாசல் வழியா பிரவேசிக்கும் போது சில துன்பங்கள், சில பிரச்சனைகள் வரும். ஒண்ணு வீட்டுல வரலாம், சில வேலைகள்ல வரலாம், சில நம்மளுடைய மைண்ட் அட்டாக் ஆகிற ஒரு விஷயங்களாக இருக்கும். எவ்வளவு விஷயங்கள் வந்தாலும் நம்ம எப்படி நிற்கிறோம் என்கிற ஒரு காரியங்கள் எப்படின்னா இந்த வசனங்கள் தான். இப்போ தனக்குள்ள வேறு இல்லாதவனாய், வேறுன்னு சொல்லும் போது என்ன அப்படின்னா இதற்கு ஒரு ரிலேட்டடான ஒரு விஷயங்கள் தான் நம்ம பார்க்கணும். இப்ப இந்த வேறு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த சத்திய வசனத்துல நம்ம ஊறி அப்படியே உள்ள நம்ம இறங்கி அப்படி போற ஒரு விஷயங்கள் தான் என்னன்னா அந்த வேறு. அப்போ அதற்கான விஷயங்களை நம்ம இன்னும் நம்ம திறமையா நம்ம பார்த்து அதுல இயேசு கிறிஸ்து எப்படி அவர் அந்த வேறு ஊன்றி இருந்தார், எப்படிப்பட்டதான அந்த ஒரு நிலையான ஒரு காரியங்களை அவர் நின்னாரு, எவ்வளவு பிரச்சனைகளை அவர் சால்வ் பண்ணி அவர் என்ன பண்றாரு, ஈஸியா அவர் என்ன பண்றாருன்னா ஒரு அன்பு என்கிற ஒரு காரியங்கள் தான் இருந்தாலும் ஆனா கொண்டு வந்த அநேக உபத்திரவங்கள் மத்தியில அவர் எப்படிதான் இருந்தாருன்னா நிலையாக நிற்கக்கூடிய ஒரு விஷயங்களை அவர் கற்றுக்கொண்டார். இதுலதான் நம்ம எப்படி நிக்கிறோம்னா நிலையாக நிற்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் இங்க கொண்டு வர்றாரு அந்த வசனத்து நிமித்தமாக. அப்போ நம்ம கற்பாறையா இருக்கிறோமா, அல்ல நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக இருக்கிறோமா? நம்ம சத்திய வசனங்கள் பாத்தீங்கன்னா பொதுவான ஒரு விஷயங்கள் தான். இங்க 4 விஷயங்களை சொல்றாரு. முள்ளுள்ள இடங்கள், கற்பாறை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல நிலம், இன்னொன்னு வழியா இருக்கு. அதாவது பட்சிகள் அது என்ன பண்றது, சாப்பிட்டு போகுது. அப்படின்னா 4 விதமான விதைகள் ஒவ்வொரு இடத்துல விதைக்கப்படுகிறது. இது எல்லாமே அப்படின்னா சத்திய வசனங்கள் தான். அவங்கவுங்க விதைக்கப்படுகிற அந்தந்த ஒரு அவங்களுக்கு கேட்டகரியா மாறுது. இப்படிதான் அவங்க இருப்பாங்க, இப்படிதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா போயிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான். அப்படி விதைக்கப்படுகிற ஒவ்வொரு காலங்கள்லயும் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்றாருன்னா தேவன் ஒரு நிலையான ஒரு காரியம் வரத்துக்காக யோசிக்கிறாரு. ஆனா அவங்கவுங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அதுல விழுந்து போகிற ஒரு விஷயங்கள், அந்த நிற்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு வரல. அதுல என்ன பண்றாங்கன்னா தவறி அவங்க என்ன பண்றாங்கன்னா பின்புறமாக மீண்டும் அவங்க எங்க போகணும், பின்னாடி எங்க வந்தாலும் அங்கெல்லாம் நிறைய போற காரியங்கள் நம்ம பார்க்கணும்.
அப்ப வேறு இல்லாதவர்களாக கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பார்கள். அப்ப அவங்களுக்கு என்ன வரல அப்படின்னா, அந்த சத்திய வசனங்கள் இன்னும் உள்ள போயிட்டு அவங்க கான்பிடென்டா ஆகல. அந்த ஒரு நிலையான ஒரு வேறு இல்லாதவங்களா என்ன பண்றாங்கன்னா, சாதாரணமா அவங்க கேட்டு என்ன பண்ணிடுறாங்க, இயேசு கிறிஸ்து பிதா அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் கேட்கறாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம எப்படி நிலையா நிக்கணும், அதற்கு எது நம்ம ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், அதற்காக நம்ம ஓடுகிற ஓட்டம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம நிற்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு வரும்போது நிச்சயமாக அதை நம்ம அதை எல்லாமே நம்ம அல்ல தட்டிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்னும் நம்ம வேறு ஊன்றி நம்ம நிற்கிறவர்களாக இருப்போம் சகோதர சகோதரர். அப்ப இந்த ஒரு உவமையில கூட நம்ம தேவன் என்ன பண்றாருன்னா, நம்ம நிலையாக நிற்கக்கூடிய ஒரு விஷயத்த வைத்திருக்கிறார். அப்ப கற்பாறை உள்ள விதைகளாக நம்ம விதைக்கப்பட்டிருக்கிறோமா, அல்லது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதாக விதைக்கப்பட்டிருக்கிறோமா என்பதை நம்ம தான் ரியலைஸ் பண்ணி நம்ம செய்யக்கூடியவங்களாக இருக்கணும்னு பார்க்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோவான் 15:4. இதுதான் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னையும் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருக்கும். கொடியானது திராட்சை செடியில் விழுக்கிறார்கள், அது தானே கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னையில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீங்க. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகாக சொல்றாரு. இந்த யோவான் 15ஆம் அதிகாரம் எப்ப சொல்றாரு? யோவான் 15ஆம் அதிகாரம் எப்போ அவர் பேசுறாரு? கடைசி மூமெண்ட். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த கடைசி மூமெண்ட் மேல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 31ஆம் வசனம். வாசிங்க சிஸ்டர். 14:31. யோவான் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும், பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், உடம்பிட்டு போவும் வாழுங்கள். எந்த இடத்துல இருந்து அவர் போறாங்கன்னா, கெத்செமனே தோட்டத்துல இருந்து போறாங்க. மூமெண்டா அவங்க போயிட்டு போற வழியில தான் அவர் என்ன பண்றாருன்னா, அந்த உள்ள போறதுக்கு போறாரு. அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போகிற விஷயங்கள் தான் இங்க நடக்குது. அந்த ராபோஜனத்துல இருந்து எழுந்து அவர் என்ன பண்ணாருன்னா, அங்க ஒரு கெத்செமனே தோட்டத்துக்கு போய் அங்க பேசுகிற விஷயங்கள் தான். அப்போ நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இங்க சொல்லுகிற ஒரு விஷயம் என்னன்னா, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஃபர்ஸ்ட் இவர் என்ன சொல்லிருக்கணும்? இப்ப நம்மளுடைய ஒரு விஷயம் நம்ம பேசணும்னா எப்படி சொல்லுவோம்? நீங்க என்ல நிலைச்சிருங்க, நான் உங்களை நிலைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது நியாயம். ஆனா அவர் எப்படி சொல்றாரு? நீங்க என்னில நிலைத்திருங்க, நான் உங்களை நினைச்சிருக்கிறேன். நம்ம சொல்றதுக்கு நியாயம். என்னில நிலைச்சிருங்க, நான் உங்களை நிலைச்சிருக்கிறேன் அப்படி சொன்னா அது நியாயம். நம்ம கேட்டகரி வேற. ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாரு? என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களை நிலைத்திருக்கிறேன். அப்படின்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் காமிக்கணுங்க. நான் வந்து கரெக்டா ஸ்டாண்டர்டா இருக்கிறேன். நீங்க உங்களால முடிஞ்சா நீங்க என்ன பண்ணுங்க? என்னில நிலைத்து வாங்க. என்னுடைய அந்த அடிச்சு உடையில பின்பற்றி நீங்க வாங்க. அப்படி வந்தீங்கன்னா என்னில நீங்க என்ன பண்ணுவீங்க? நிலைச்சிருப்பீங்க. அப்போ நான் என்ன பண்றேன்? உங்கள நான் ஸ்டாண்டர்டா இருப்பேன். அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்? நாம தான் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை எடுத்த சகோதர சகோதரிகள் தான் நம்ம என்ன பண்ணணும்னா, அவரிடத்துல நம்ம அன்பு கூறுவங்களாக இருக்கணும். அதனால தான் அந்த அதிகாரம் ஃபுல்லாவே நீங்க அன்பு கூறுங்க. நான் பிதாவினிடத்துல அன்பு கூர்ந்தது போல நீங்களும் என்ன பண்ணுங்க? அன்பு கூறுங்க சொல்றாரு. அப்போ நாம அவரிடத்துல நம்ம நிலையா நிற்கணும் அப்படின்னா, நாம தான் முதல்ல என்ன பண்ணணும்னா அவரிடத்துல அன்பு கூறுவர்களாக இருக்கணும். அதே போல நாம அவர் நிலையாக நிற்கக்கூடிய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும்னு பார்க்கிறோம். அப்போ அந்த திராட்சை செடி அவர் இருக்கிறாரு. நம்ம எப்படி இருக்கிறோம்? கொடியாக இருக்கிறோம். அப்ப கொடி எப்படி இருக்கணும்னா வளரும். திராட்சை செடியில இருந்து தான் கொடி வளரும். அப்ப கொடி வளரணும் அப்படின்னா சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு காஞ்சி போன மாதிரி ஆயிடும். கொடியானது காஞ்சி போயிடும். அப்ப இந்த காஞ்சி போறதுக்கு என்ன காரணம்? இப்ப நம்ம முதல் உவமையில படிச்சோம் பாத்தீங்களா? இதே சேம் தான். நாம அது கரெக்டா வேரோட சரியா இதுவாகல, அந்த கிளையோட இணையில அப்படின்னா என்ன ஆகும்? காஞ்சி போயிடும். இப்ப நம்ம முதல் பார்த்தோம் பாத்தீங்களா? வேர் இல்லாதவர்களா இருக்கும்போது நிலைச்சிருக்க மாட்டோம். இதே போலதான். அப்போ அந்த கொடியோட நம்ம என்ன பண்ணோம்னா, செடியோட இணைந்திருக்கும் போதுதான் நம்ம என்னன்னா அந்த கொடியானது வளரும். அப்ப அந்த கொடி கரெக்டா என்ன பண்ணும்னா அந்த ஜாயிண்ட் எல்லாமே கரெக்டா இருக்கும்போது, அப்போ கொடியானது அதுல அழகா வளரும்.
ஒருவேளை அந்த செடியோட இணையாம, அதாவது அந்த ஃபுல் சாரத்தை உரியாம சாதாரணமா ஒட்டி நிக்குதுன்னா என்ன ஆகும்? அது காஞ்சு போயிடும். அப்ப அந்த காஞ்சி போகிற ஒரு நிலைமை தான் என்னன்னா, அது நிலையற்றதான ஒரு காரியங்கள். அப்ப நிலையாக மாறணும் அப்படின்னா, அவருடைய சத்திய உபதேசங்களை நம்ம கேட்டு அதன்படி நம்ம நடக்கிறவங்களாக இருக்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யோவான் 8:31. யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீடராய் இருப்பீர்கள். 32 வாசிக்கலாம். 32ஆம் வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆக்சுவலா யூதருக்கு சொன்னாலும் நமக்கும் ஒரு ஒரு வசனங்கள் தான். இப்ப நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷரா இருப்பீர்கள். இப்ப நம்ம அந்த செடியோட கொடி இணைந்து இருக்கிறோம்னா அவருடைய உபதேசத்தை அவர் படி நடக்கும் போதுதான் நம்ம எப்படி இருப்போம்? நம்ம அநேக கனிகளை கொடுக்கிறவங்களாக இருப்போம். அதனாலதான் யோவான் 15ஆம் அதிகாரத்துல அழகா சொல்லிட்டு வர்றார், நீங்க மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி என் பிதா எப்படி இருக்கிறாரு? ஆசையா இருக்கிறாரு. அப்ப அந்த கனிகள் வரணும் அப்படின்னா நம்ம முதல்ல செடியில இருக்கிறோமா, இல்ல செடியை விட்டு தூரமா இருக்கிறோமா, காஞ்சி போயிருக்கிறோமா? இதெல்லாம் யார் தான் ரியலைஸ் பண்ணும்? நாம தான் ரியலைஸ் பண்ணணும். அப்ப காஞ்சி போயிருக்கிற நிலைமை எப்படி தெரியும் அப்படின்னா, அவர்ல இந்த இந்த வசனங்கள் நம்ம படிச்சு அதன்படி நடக்கக்கூடிய விஷயங்களாக மாறணும். அப்போ நம்ம சகோதர ஐக்கியம் கூட அது ஒரு நிலையான ஒரு காரியங்கள் தான். நம்ம விட்டு போகிற இப்போ சில சூழ்நிலைகள் நம்ம கவனிக்கும் போது மிகுந்த ஒரு கஷ்டமா தான் இருக்குது. நம்ம நல்மனசாட்சியின் உடன்படிக்கை எடுக்கும்போது ஒரு கான்பிடென்ட் வருது, நம்ம எப்படியாவது நிக்கணும்னு. ஆனா சில சூழ்நிலைகளை பார்க்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, மைண்ட் அட்டாக் ஆகி ஏதோ ஒரு சூழ்நிலை சாத்தான் என்ன பண்ணனா அந்த கிரியை செய்யறான். அவனுடைய விஷயங்கள்ல அவன் தந்திரமா செய்யறான், ஒரு ஞானமா செய்யறான். ஆனா அந்த ஞானத்தை நாம முதலாவது புரிஞ்சுக்கின்னு, இவன் இப்படி தந்திரமா பண்ணுகிற விஷயத்தை விட்டுட்டு நாம எப்படிதான் இருக்கணும்? அதுல கான்பிடென்டா இருந்து நம்ம எப்படி இருக்கணும்னா இந்த நிலையாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு செடியா இருக்கிறாரு. அவருக்கு எவ்வளவு உபத்திரங்கள் கொடுக்கப்பட்டது, அவர் எவ்வளவு உபத்திரவங்களை அவர் சகிச்சாரு, அவர் பட்ட பாடுகளினாலே அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாரு. அநேக விஷயங்கள் அவர் உபத்திரங்கள், அநேக துன்பங்கள் மத்தியிலும் அவர் எப்படிதான் இருந்தாரு? அந்த பிதாவினுடைய அன்புல அவர் நிலைத்திருந்து அந்த நிலையான ஒரு ஸ்தலத்துக்கு அவர் போனாரு. அதே போலதான் நம்ம செடியா இருக்கிற நம்மளுக்கு என்ன இருக்கும்? நிச்சயமாக உபத்திரம் உண்டு, துன்பங்கள் உண்டு, நிறைய விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணுகிற விஷயங்கள். அதாவது அவாய்ட் மீன்ஸ் என்னன்னா, இந்த சத்தியத்தை விட்டு விலகுகிற ஒரு காரியங்கள் நம்மளுக்கு வரும். இதை விட்டுட்டு பழைய சபைகளுக்கு போகிற ஒரு காரியங்களும் வரும். அதுதான் என்னன்னா, அந்த செடியிலிருந்து அந்த கொடியானது காஞ்சி போற ஒரு நிலைமையா மாறும். அப்போ நம்ம செடியில இருக்கிறோம்னா நிச்சயமாக உபத்திரவங்கள், துன்பங்கள், பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் வரும். அதே போல பழைய உபதேசங்கள் நம்மளுக்கு உள்ள வரும். அவதூறான உபதேசங்களும் வரும். இதெல்லாம் தாண்டி நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த நிலைத்திருக்கிற ஒரு காரியங்கள் எங்கதான் இருக்குதா? அவர் சத்திய உபதேசத்துல இருக்கிறதான வசனங்கள். அதனால்தான் நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷரா இருப்பீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த உபதேசத்தின் அவர் என்ன பண்றேன்னா அழகா அழுத்தம் திருத்தமா சொல்றாரு, நீங்க என் உபதேசத்துல நின்னீங்கன்னா, கேட்டுட்டு அதுல நிலைத்திருந்தீங்கன்னா நிச்சயமாக எப்படி இருப்பீங்க? என்னுடைய சீஷரா இருப்பீங்க. அப்ப அந்த செடியில நீங்க கொடியா இன்னும் அதிகமா வளருவீங்க. அந்த கொடி வரும்போது நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு காரியங்களா சொல்லுகிறார் பார்க்கிறோம். மீண்டுமா யோவான் 15ஆம் அதிகாரம் அதிலே தொடர்ந்து வாசிக்கலாம்னா 5ஆம் வசனத்துல யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிடம் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னையெல்லாம் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே இருந்த கொடியை போல அவன் வெளியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்ந்து அருகிலே போகிறார்கள், அவைகள் தெரிந்து போகும். ஒரு ரசமா சொல்றேன். இப்ப என்னன்னா, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவங்கள இருப்பேன். அதாவது ஒன்னோட ஒன்னா இருந்த போதுதான் அது என்னன்னா மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசத்துல நம்ம நிலைத்திருக்கும் போதுதான் நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அப்பதான் அது நிலையான ஒரு காரியங்களாக மாறும். அது மாத்திரம் இல்ல, அவரால் அன்றி நம்ம ஒன்னே என்ன பண்ண முடியாது, கனிகளை கொடுத்துருவோம். அதான் சொல்றாரு, என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப அவரை விட்டுட்டு
நம்ம தனியா ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னா அந்த என்ன ஆகும்னா அடுத்து சொல்றாரு, ஒருவன் என்னை நிலைத்திராவிட்டால் வெளியில் எரியுண்டு கொடியை போல அவன் எரிந்து உலர்ந்து போவான். அப்படின்னா காஞ்சி போயிட்டு என்ன பண்ணுவாங்க, தோட்டக்காரர் வந்து அழகா காஞ்சி போந்தெல்லாம் பிச்சு பிச்சு எங்கதான் போடுவாங்க, இப்போ அது காயத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி சூடு பண்ணி என்ன பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க. மொத்தத்துல என்னன்னா எரிக்கிறதுக்கு அது போயிடும் அப்படின்னு. ஓகே, இப்போ அந்த ஒரு காரியங்கள் வரும்போது அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட அந்த உபதேசத்துல நம்ம நிலைத்திருக்க வேண்டிய ஒரு காரியங்களாக இங்க என்னன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் எண்ணிலும் என் 7ஆம் வசனம், நீங்கள் எண்ணிலும் நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தை உங்களிடம் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். 8ஆம் வசனம், நீங்கள் மிகுந்த கனியை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷரா இருக்கிறீர்கள். இப்ப நம்ம மிகுந்த கனிகள் கொடுக்கணும் தான் பிதா விரும்புறாரு. அதை நம்ம கொடுத்தா அவன் நிச்சயமா மகிழ்ப்படுகிற ஒரு காரியங்களாக இருக்கும். ஒருவேளை அதை நம்ம கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்துச்சுன்னா அப்ப நம்ம யாருல தான் குறை இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டுல தான் இருக்குது. அப்ப நம்ம எங்க இணையில, அந்த கொடியோட இணையில நம்ம எப்படி இருக்குன்னா காஞ்சி போற நிலைமையா இருக்கிறோம். அப்படின்னா அந்த கனிகளை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு விஷயத்த நம்ம செய்யும் போது, இப்போ நம்ம ஸ்டார்டிங் பார்த்தோம் பாத்தீங்களா, சத்திய உதடுகள். அப்போ இந்த உதடுகள் சொல்லும் போது நம்ம உண்மையான மெய்யே பேசக்கூடிய, அதாவது பொய்யே பேசாம உண்மையா பேசக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு வருதா, அடுத்த டைம் நம்மளுக்கு என்னன்னா வருதா. நம்ம ஏற்கனவே நம்ம பொய்களை பேசியிருப்போம், ஆனா இப்ப நம்ம உண்மையை பேசுறோம் அப்படின்னா நம்ம எங்க போயிருக்கோம், நிலைத்திருக்கிற ஒரு காரியங்களாக போறோம். அதே போலதான் கர்த்தருக்கு பயப்படுகிற விஷயங்கள் நம்ம இன்னும் பயப்படுறோமா, அவருக்காக பயப்படுகிற விஷயங்கள் நம்மளுக்கு இடத்துல வந்துட்டே இருக்கா. நம்ம ஒரு 10%ல இருந்து 15-20% நம்மளுக்கு வந்துருக்குறோமா. இதை யார் தான் உணர முடியும்னா அவங்கவுங்க தான் உணர முடியும். மற்றவங்க பார்க்கும் போது எப்படின்னா கண்டிப்பா என்னன்னா பிரதரு சிஸ்டரு அப்படின்ற ஒரு விஷயம், பிரதர் வந்து ஒரு பரிசுத்தமா இருக்கிறாரு, ஒரு சிஸ்டரு ஒரு பரிசுத்தமா இருக்கிறாரு இப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா யாருக்கு தான் உணர முடியும், நிச்சயமா அவங்கவுங்களுக்கு தான் நிச்சயமா உணர முடியும். அவங்க நம்ம எந்த லெவல்ல இருக்கிறோம் அப்படின்னு யாரால தான் பார்க்க முடியும்னா அவங்களுக்கு தான் உணர முடியும். அதனாலதான் தாவீது அநேக இடத்துல அவர் சொல்லுகிற விஷயங்கள், அந்த நிலைவரமான ஆவிய என்னில புதுப்பிங்க அப்படின்றாரு. அப்போ அவரே ரியலைஸ் பண்ணிட்டு அவர் என்ன பண்றேன்னா, நான் செய்த விஷயங்கள் எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரிதான். அப்போ நம்ம நிலைத்திருக்கணும் அப்படின்னா, நல்ல கனிகளை கொடுக்கணும் அப்படின்னா, அப்போ அவருடைய உபதேசத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய அந்த உபதேசத்துல நம்ம நிற்கணும். அவருடைய உபதேசம் மிக முக்கியமான ஒரு உபதேசம் என்ன அப்படின்னா அது கீழே சொல்றாரு, வாசிக்கலாம். யோவான் 15:9. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். 10ஆம் வசனம் 11. நான் என் பிதாவின் கற்பனையை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்கள் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இதுதான் நம்ம ஏற்கனவே வாசிட்டோம். அப்போ பிதாவினுடைய அன்பில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி நிலைத்திருந்தார் என்றால் அவர் நிச்சயமா என்ன பண்ணிருப்பாரு, அந்த ஒரு கனிகளை கொடுத்ததுனாலதான் அவர் அந்த ஒரு கான்பிடென்டா அவர் சொல்றாரு, நான் என் பிதாவினுடைய அன்பில நான் நிலைத்திருக்கிறேன். அதே போல நீங்களும் என்ன பண்ணுங்க, என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு இருந்தால். அப்ப அவருடைய கற்பனை என்ன அப்படின்னா ஒருவர் அன்பா இருக்கிற விஷயங்கள் தான் மிகுந்த கனிகளை கொடுக்கிற விஷயங்கள். இப்ப இது மெயின் பாயிண்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் இந்த ஒரு காரியத்தை அவர் கொண்டு வரான்னு சொல்லி பார்க்கும்போது, யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் 35ஆம் வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம் 34, 35. யோவான் 13ஆம் அதிகாரம் 34, 35. நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பாய் நான் உங்களில் அன்பாய் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். அது 35ஆம் வசனம். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் இதுதான் நீங்கள் என்னுடைய சீடர்கள் இருந்து எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். இங்க புதிதான ஒரு கட்டளையை கொடுக்கிறாரு. ஆக்சுவலா கற்பனை வந்து பாத்தீங்கன்னா பழைய கற்பனை தான். யோவான் சொல்லும் போது நான் உங்களுக்கு புதுசா சொல்ல பழைய கற்பனையே சொல்றேன் அப்படின்றாரு. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல. இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றேன்னா புதிதான கட்டளையே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் புதிதான கட்டளையை அவர் சொல்றாரு, அது கீழே வாசிக்கும் போது நீங்கள் ஒருவர் அன்பா இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள்.
இப்ப நம்ம அவருடைய உபதேசத்துல நிலைத்து இருந்தால், இப்ப நம்ம வருஷம் பாத்தீங்களா 8:31 அவருடைய உபதேசத்துல நம்ம நிலைத்து இருந்தால், நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சீஷர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சீஷர்னா என்னன்னா அவரை போலவே இருக்கிறவங்க தான். அவர் எப்படி நடந்தாரோ, அவர் எப்படி பேசினாரோ, உண்மையை பேசினாரு. அவர் எப்படி சத்திய உதடுகள், அதாவது என்ன பிரசங்கித்தாரோ, என்ன விஷயத்த பேசினாரோ, அவரும் எப்படிதான் இருக்காரு. அந்த ஃபார்மாலிட்டியில தான் வாழ்ந்தாரு. நீங்க உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு போய் பேசணும்னா அது சத்திய உதடுகள் அல்ல. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சத்தியத்தை பேசினாரு, சத்தியத்தின்படி வாழ்ந்தார். உண்மையை சொன்னார், உண்மையின்படி வாழ்ந்தார். அதே போலதான் நம்ம சொல்லுகிற ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு பாடங்களா இருக்கட்டும், நாம சொல்லுவதற்கு முன்பதாக நாம அதுல நிற்கணும். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறதுன்னு சொல்லும் போது நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனா நாம யாருதான் காமிக்கணும், தேவனுக்கு பயந்து நடக்கும் போது அப்ப மற்றவங்களும் அதை என்ன பண்ணுவோம், புரிந்து கொள்ளும். ஐயோ இவர் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம சத்தியத்தை உண்மையா நம்ம என்ன பண்றோம், போதிக்கிறவங்களாக இருப்போம். அதே போலதான் இப்ப இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீஷர்கள். அப்ப இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த ஒரு குரூப் அதாவது இவங்களுடைய சீஷர்கள் சண்டை போட்டிருந்தாங்க. யார் பெரியவங்க யார் சின்னவங்கன்ட்டு என்ன பண்றாங்க, இது நம்ம கொஞ்சம் பெரிய பாடமா இருக்கும், ஆனா நான் ஷார்ட் பண்ணி தான் சொல்றேன். அப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு முன்னாடி அந்த போஜனத்தன்று என்ன பண்றாங்க, யார் பெரியவங்க யார் சின்னவங்க இப்படி எல்லாம் நடக்குது. அதனால இவரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன யோசிக்கிறாருன்னா, இப்படி எல்லாம் நீங்க இருக்கக்கூடாது. இதனால என்ன பண்ணுவோம்னா, மற்றவங்க நீ என்னுடைய சீசன் சொல்ல மாட்டாங்க. அப்போ ஒருவர் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, அன்பா இல்ல, நீங்க சண்டை போட்டு இருக்கிறீங்க. இப்படி சண்டை போட்டா என்னுடைய ஸ்டீடர்கள் நீங்க சொல்ல மாட்டாங்க. என்னுடைய அந்த ஸ்தானங்கள், அதாவது என்னுடைய ஸ்லாக்கி இன்னொரு பாயிண்ட்ல சொன்னா, என்ன மாதிரியே நீங்க என்ன பண்ணல இல்லன்ற ஒரு விஷயங்கள் தான் நிச்சயமா யோசிப்பாங்க. அப்ப இவரும் அப்படிதான் இருப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களாக மாறும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தாரோ அதே போலதான் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணிருக்காங்க, பின்பு வாழ்ந்தாங்க. அந்த இடத்துல அவர் ஊர்ஜிதப்படுத்தி அது ஆணித்தரமா என்ன பண்றாருன்னா அங்க சொல்றாரு, நீங்க இப்படி நடந்தீங்கன்னா நிச்சயமா என்ன பண்ணுவீங்க, என்னுடைய சீஷர்கள் சொல்லுவாங்க. இதே போலதான் நமக்கு என்ன பண்ணனா, ஒரு அன்பில் ஒருவர் நம்ம இருக்கணும். அது எதுனா அதுவும் நிலையான ஒரு காரியங்களாக இருக்கிறது. நம்ம ஒருவருக்கொருவர் அன்பா இருக்கும் போது நம்மளுடைய எண்ணங்கள் எப்படிதான் இருக்கணும், யார் பெரியவங்க யார் சின்னவங்கன்ற ஒரு பாகுபாடு இன்றி நம்ம வாழக்கூடியவங்களாக இருக்கணும். நம்ம இருக்கிறோம் நல்லதுதான், ஆனா இன்னமும் நம்ம இடத்துல என்ன பண்ணக்கூடாது, அந்த ஒரு காரியங்கள் நம்மளுக்கு வந்துடக்கூடாது. அந்த ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம இடத்துல வந்துடக்கூடாது. ஏனென்றால் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை சகோதர சகோதரி எல்லாருமே யார் தான், கிறிஸ்துவனுடைய சரீர அங்கங்களாக தான் போக போறோம். சோ அந்த நேரத்துல அந்த ஒரு காரியங்களை நம்மளுக்கு சிந்திக்கிற சிந்தை நம்ம நம்மளுடைய எப்படி பதவிகளாக எந்த ஒரு விஷயங்களா இருக்கலாம், ஆனா அதை வைத்து நம்ம என்ன பண்ண போறது இல்ல, போக போறது கிடையாது. எதைதான் வைத்துதான் நம்ம போக போறோம், நம்மளுடைய அந்த அன்பினுடைய ஐக்கியத்துல நிற்கும் போதுதான் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த நிலையான ஒரு காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். அப்போ அதைதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தால் நீங்கள் அதனாலே என்ன பண்ணாங்கன்னா எங்களுடைய சீஷர்கள் சொல்லுவாங்க. அப்ப அதுலதான் நம்ம என்ன பண்ணணும்னா நிலைத்திருக்கிறவங்களாக இருக்கணும். இதுதான் ஃபைனலாக என்ன பண்ணனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போற ஒரு விஷயங்கள். நீங்க இதுல இருந்தீங்கன்னா நிச்சயமாக என்னுடைய சீஷன் சொல்லுவாங்க. அதுல இருக்கும் போதுதான் என்ன பண்ணீங்கன்னா அந்த நிலையான ஒரு விஷயத்த பெற்றுக்கொள்வீங்க. சரி, அப்படின்னா நம்ம நிற்கிறோமா இல்லையான்ற விஷயங்களும் யாருக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியும்ட்டு பார்க்கிறோம். சில சில அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்ற ஒரு காரியம், அதாவது நிலைத்திருக்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம படிக்கலாம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 23. அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தருக்கு மனதிற்குமான நினைவு எல்லாருக்கும் புத்தி சொன்னார். இப்போ இங்க பர்னபா நீங்க என்ன பண்ணனா, நீங்க மனப்பூர்வமாய் கர்த்தரிடத்துல நிலைத்திருக்கணும், பிதாவினுடைய காரியங்களை நிலைத்திருக்கணும். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த காரியங்களை நிலைத்திருக்கணும். அது எப்படி சொல்றாருன்னா எல்லாருக்கும் புத்தி சொல்றார். ஏன் இந்த நிலைத்திருக்கிற விஷயத்த மெயினா அவர் கொண்டு போறாரு, நிலைத்திருக்கிறது தான் ஒரு இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு சபையில வருவோம், கடைசி வரைக்கும் இருப்போம், மறிப்போம், இது ஓகே. இது ஒரு உலக சபையில கூட இருக்குது.
உலக சபையில கடைசி வரைக்கும் என்ன பண்ணாங்க, கிறிஸ்டியானிட்டியா மறிக்கிற விஷயங்கள் இருக்குது. பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் கிறிஸ்டியானிட்டியாவே மறிக்கிறாங்க. ஒரே சபையில இருப்பாங்க, வேற சபைக்கு எங்கேயும் போக மாட்டாங்க, இப்படி எல்லாம் இருக்கும். ஆனா நமக்கு என்னன்னா, புத்தி சொல்லுகிற ஒரு விஷயங்கள், அதாவது நிலைத்திருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, சத்திய வசனத்தை கேட்டு நம்ம உள்ள வந்திருக்கிறோம். அந்த சத்திய வசனத்தின்படி நம்ம வாழணும். சத்திய வசனத்தின்படி நம்ம சகோதர ஐக்கியம் வேணும். சகோதர ஐக்கியத்தை விட்டு நம்ம எங்க போயிடக்கூடாது, உலக காரியங்களுக்கு போயிடக்கூடாது. ஒருவேளை இந்த சத்தியத்தை விட்டு நீங்க போகணும் அப்படின்னா, அது எங்க போய் சேரும்னா, அந்த கொடியை விட்டுட்டு போகிற விஷயங்கள் தான். புரியுதுங்களா? அந்த செடியை விட்டுட்டு கொடியா மாறுகிற அந்த காஞ்சி போன விஷயங்களாக மாறும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த உபதேசத்துல நாம நிலைச்சு இல்ல. இப்ப இங்க அப்போஸ்தலர்கள், அதாவது பர்னபா என்கிறவர் அவர் என்ன பண்ணனா, அந்த ஒரு விஷயத்தை தான் அவர் என்ன பண்ணனா, இன்னும் ஒரு தீர்மானமா சொல்றாரு. நீங்க கர்த்தரிடத்துல மனப்பூர்வமாய் நிலைத்திருங்க. அப்படி நிலைத்திருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய அந்த நிலையான வீடுகளுக்கு நம்ம போய் சேரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்ட்டு பார்க்கணும். இதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்றாரு. 14:22 அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஸ்ரீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் என்று சொன்னார்கள். இங்க விசுவாசத்துல நிலைத்திருக்கணும். இப்ப அங்க பர்னபா என்ன சொன்னாரு, கர்த்தரிடத்துல மனப்பூர்வமாய் நிலைத்திருக்கணும், இங்க விசுவாசத்துல நிலைத்திருக்கணும். இப்ப இவர் எந்த சுச்சுவேஷன்ல இங்க சொல்றாருன்னா, இவருக்கு அடிச்சு என்ன பண்ணிட்டாங்க, தூக்கி போட்டாங்க, இறந்துட்டாருன்னு நினைச்சிட்டாரு அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனா அதை எழுந்து மறுபடியும் என்ன பண்ணாருன்னா, இவர் போயிட்டு சபையில திடப்படுத்துறாரு. இப்ப இந்த சூழ்நிலைகள் நம்மளுக்கு வருதா? நம்ம வரும்போது அந்த நிலையா நிற்கிறோமா? நம்மளுக்கு எத்தனை சூழ்நிலைகள் நம்மளுக்கு எதிர்மாறா இருக்கிறது. நாம ஒண்ணு நினைப்போம், நம்ம நல்லபடியா நம்ம என்ன பண்ணுவோம்னா டிராவலிங் பண்ணிடலாம், சத்தியத்துக்குள்ள வந்த உடனே நினைப்போம். ஆனா அந்த டைம் தான் திடீர்னு ஏதாவது ஒரு உபத்திரம் வரும். உபத்திரம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு ஃபேமிலில ஒரு டிஃப்ரெண்ட். ஆனா எல்லாருக்குமே என்ன இருக்குது, உபத்திரவம், துன்பம், பாடுகள் உண்டு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே விஷயங்கள் தான். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவரோட பாடுகளை சகித்தோமானால் நிச்சயமா ஆளுகை வேணும்னா நம்மளுக்கு என்ன வேணும், பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் நம்மளுக்கு வரும். இது வராம நம்மளுக்கு நிச்சயமா என்ன பண்ணிட முடியாது, அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்தலத்துக்கு நம்ம போக முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக உபத்திரங்கள் அவருடைய அந்த தேவன் என்ன தீர்மானம் வைத்தாரோ, அவருக்கு என்ன ஒரு பாடுகளை வைத்தாரோ அவர் என்ன பண்ணிட்டாரு, அதை ஃபுல்ஃபில் ஆயிட்டாரு. நமக்கு என்ன ஒரு பாடுகளை அவர் வைத்திருக்கிறாரோ அதுதான் நம்மளுக்கு வரும். அந்த பாடுகளை நம்ம சகித்து இந்த ஒரு சத்திய வசனத்துல, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய அந்த உபதேசத்துல நம்ம நிலைத்திருக்கும் போது மிகுந்த கனிகளை நம்ம கொடுப்போம். அப்படி கொடுக்கும் போது நாமும் எப்படிதான் இருக்கும், நிலைத்திருக்கிற ஒரு காரியங்களாக இருக்கும். அது மாத்திரம் இல்ல, அவருடைய அன்பில, அதாவது சகோதர அன்பில ஒருவருக்கொருவர் நம்ம நிலைத்திருக்கும் போது மிகுந்த கனிகளை நம்ம இன்னும் அதிகமா நம்ம கொடுக்கிறோம் என்ற ஒரு விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்கிறது. ஆமா, இது சின்ன வசனம் தான். ஆனா இதுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்குது பாருங்க. சகோதர சிநேகம் நிலைத்திருக்கிறது. நிலையா இல்லைன்ற ஒரு விஷயத்துக்கு தான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ண, சகோதர சிநேகம் நிலைச்சிருக்கணும். அப்போ நம்ம சில விஷயங்கள் சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கை குத்துப்பாங்க. நம்ம சாவர வரைக்கும் உயிரோட இருக்கணும். யோனத்தான், தாவீது உயிர் நண்பர்கள். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்தோம், கை கொடுப்பாங்க. நம்ம எப்படி சாகுற வரைக்கும் நம்ம பிரியக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, லவ்வர்ஸ் கூட அந்த மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை வந்தோன்னா என்ன பண்ண, தனித்தனியா போயிடறாங்க. ஆனா இங்க ஆண்டவர் இது வசனம் எப்படி சொல்றதுன்னா, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. அப்போ இது மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக இங்க சொல்லப்படுகிறது. சகோதர சிநேகம் நிலைத்திருக்கு. ஏனென்றால் ஒரு சகோதரன் துன்பப்படும் போது, ஒரு சகோதரன் பாதிக்கப்படும் போது யார் தான் வருவாங்கன்னா, ஒரு சகோதரன் வரும். அந்த சகோதரன் எந்த ஒரு எண்ணத்தோடு வருவாங்கன்னா, உதவிகள் இரண்டாவதாக இருக்கும். ஆனா இந்த ஒரு சகோதரன் எந்த இடத்துக்கு போனோம், தேவன் அந்த அழைச்ச பரம அழைப்புக்கு போகணும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் அங்க வருவாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நாம போகிற ஒரு சகோதர வீட்டுக்கும் உலகத்தார் வருகிற சகோதர வீட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அங்க என்னன்னா, ஒரு நல்லது செய்யணும், ஒரு உதவி செய்யணும்னு தான் அவங்க போயிடுவாங்க. ஆனா நமக்கு அந்த எண்ணங்கள் இல்லை. அவரை எப்படியாவது
இந்த ஒரு இடத்துக்கு அவர் இப்போ திசை மாதிரி ஒரு சகோதரர் போறாருன்னு வச்சுங்களேன், அவர் நம்ம என்ன யோசிப்போம்னா, எப்படியாவது அவர் இந்த சபையில வரணும், இவர் சபையில வந்து காணிக்கை கொடுக்கணும், தசம்பா கொடுக்கணும், இதை யோசிப்போமா நம்ம? எதுவுமே யோசிக்க மாட்டோம். கரெக்ட்டுங்களா? ஏனென்றால் உலகத்தால அப்படி செய்யறாங்க. ஆனா நாம அப்படி யோசிக்கிறது இல்ல. நாம எப்படிதான் யோசிக்கிறோம் அப்படின்னா, இந்த சகோதரனை தேவன் எவ்வளவு நேசிச்சாரு, நம்மளும் அதை போல நேசிக்கணும். இவரை விட்டுட்டா எவ்வளவு பெரிய இடத்துக்கு அவர் மீண்டுமாய் திரும்பி போறாரு. இந்த எண்ணத்தோடு தான் நம்ம மறுபடியும் அந்த ஒரு சகோதரரை நம்ம அழைக்கிறோம். ஒரு சகோதரி அழைக்கிறோம். சகோதரரே நீங்க வாங்க, சபைக்கு வாங்க. சகோதரியே நீங்க வாங்க. ஏன் நம்ம இந்த ஒரு சகோதர சிநேகத்தோட நம்ம அழைக்கிறோம்? அவங்களால ஒரு பெனிஃபிட்டுக்காக. அப்படி இல்ல. நம்ம உணர்றோம். இது ஒரு ஐக்கியம். இது ஒரு சகோதர சிநேகம். இது ஒரு அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சரீரங்கம். இதெல்லாம் உணர்ந்து தான் நம்ம என்ன பண்றோம்னா செய்றோம். ஆனா இது உணராதவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, நிச்சயமாக பின்னாடி திரும்ப போகிற ஒரு விஷயங்களாக மாறும். புரியுதுங்களா? இந்த மெயின் பாயிண்ட் என்னன்னா, நாம எல்லாருமே உணரக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சரீர அங்கங்கள். நாம இல்ல. அததான் பவுல் அநேகர் சொல்ல, இது உங்களுடைய அவயவம் அல்ல. இது அவருக்கு அவர் சொந்தங்கள்னு சொல்லி நம்ம கடைசி ஒரு பாடத்துல கூட நம்ம படிச்சோம், பார்த்தோம். ஸோ அப்படின்னா, இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சரீரமாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் முழு உரிமை. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் யார்தான்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சரீரங்கள். இதுல நம்ம எந்த அளவுக்கு சகோதர சிநேகத்தை நம்ம கூட்டி வாழறோம். அப்படி இருக்கும்போது நம்ம நிலையாக நிற்கணும் அப்படின்னா மிக முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இந்த சகோதர சிநேகம். இப்ப நம்ம சகோதர சிநேகத்துல நம்ம இன்னும் நிலைத்திருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஐக்கியங்கள் நிச்சயமா வேணும். அதனாலதான் சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள். அந்த ஐக்கியம் இல்லாம போறதுனால நம்ம நிலைத்து நிற்க முடியாது. முதல் சகோதரன் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கு பின்பு நம்மளுடைய அப்போஸ்தலர்கள். அதுக்கு பின்பு நம்மளுடைய வந்த 1,44,000 வருகிறதான சகோதரர்கள். 1,44,000 சொல்லும் போது இதுல யார் போவாங்க, போக மாட்டாங்கன்ற ஒரு விஷயங்களும் தேவனுடைய தீர்மானத்தில் தான் இருக்குது. அடுத்தது அவங்க விஷயங்கள் இருக்கு. ஏதோ ஒரு விஷயங்கள் மாறினாலும் மீண்டுமாய் வரும்போது பிதா என்ன பண்றாரு? அதை கூட்டி சேர்க்கிறார் என்று பார்க்கிறோம். இப்படி இருக்கும்போது சகோதர சிநேகத்தை விட்டுட்டு மறுபடியும் நம்ம பழைய நிலைமைக்கு நம்ம போகிற விஷயங்கள் வரும்போது நம்ம அன்பாதான் அழைக்கிறோம். நம்ம மறுபடியும் அவங்களை என்ன பண்றோம்? கூப்பிடுறோம். ஆனா அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா, அந்த உணராத ஒரு நிலைமை தான். நாம சரீராங்கங்கள் இல்ல அப்படின்ற உணர்வோடு இல்லாததுனால மறுபடியும் எங்க போயிடுவாங்க அப்படின்னா, அந்த நிலைத்திருக்க முடியாது. அதுலதான் நம்ம படிச்ச அந்த உவமைகள் என்ன அப்படின்னா, நம்ம படிச்ச ஒரு உவமை என்ன பார்த்தோம்? கற்பாறையில் உள்ள விதை. அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, வேரூன்றி இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது அதை நிலைத்திருக்க மாட்டாங்க. அப்போ நிலைத்திருக்கணும் அப்படின்னா இவ்வளவு பிரச்சனைகள் எது வந்தாலும் இது என்னுடைய சரீரங்கள். வினோத் பிரதர் என்னுடைய சரீரங்கள், சிஸ்டர் என்னுடைய சரீரங்கள், கிரிராஜன் பிரதர் என்னுடைய சரீரங்கள். இதெல்லாம் உணர்ந்து நம்ம செய்யும் போது அநேக விஷயங்கள் நம்மள மாறி மாறி என்ன ஆகும்னா இந்த நிலைத்திருக்கிற விஷயங்களாக மாறும். இன்னும் அதிகமாக நம்ம இதுல சத்திய வசனத்துல வளரக்கூடியவங்களாக இருப்போம் அப்படின்ட்டு பார்க்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சாரி 10ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தம் சகோதரத்தில் அன்பு கூறவன் ஒளியிலே இலை கொண்டிருக்கிறான். அவரிடத்தில் இடர்கள் ஒன்றுமில்லை. அப்படியே வாசிக்கலாம். 11ஆம் வசனம். தன் சகோதரை குறைக்கிறவர்கள் இருளிலே இருந்த இருளிலே நடக்கலாம். இருளானது கண்களை கூடாது தான் போகும் இடம் இடர் என்று அறியாது இருக்கிறான். சரி, இங்க பகைக்கிறதுனா என்னது? பகைக்கிறதுன்னு போட்டுக்கிறாங்களா? இது எப்படி பகைக்கிறதுன்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? தன் சகோதரனை பகைக்கிறன்னு சொல்றாருல, பகைக்கிறதுனா எப்படி? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பகைச்சாங்களா இல்லையா? சொன்னாரா இல்லையா? இந்த உலகம் என்ன பகைச்சதுன்றாரு. அவரு எப்படி பகைச்சாங்க? இப்ப இந்த தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே போறான் அப்படின்றாரு. எப்படி அதை எடுத்துக்கலாம்? பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்றாரு, உலகம் என்னை பகைத்தது அப்படின்றாரு. அப்ப எப்படின்னா அவருடைய சத்திய வசனத்தை அவங்க கேட்கல, சத்திய உபதேசத்துல அவங்க கேட்கல. முதலாவது இஸ்ரேல் ஜனங்க வந்து அவரை மேசியானே ஏத்துக்கல. இரண்டாவது அவருடைய சத்திய உபதேசத்தை அவங்க அக்செப்ட் பண்ணல. இது உண்மையா தேவனத்துல வந்தவர் சொல்றாரு, இவர் போய் சொல்றாரு மாதிரி தான் ஏத்துக்கினாங்க. ஆனா இன்றைக்கு தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து நடக்கிறான் பொழுது. அப்போ தன் சகோதரனை எப்படி அவங்க பகைக்க முடியும்? நம்ம சத்திய வசனத்தை சொல்லும் போது அவங்க அதை ஏற்றுக்கொண்டு வந்தாங்கன்னா அவங்க எங்க போறாங்க?
ஒளியில நடக்கக்கூடிய விஷயங்கள். ஒருவேளை நம்மளுடைய சத்திய அவங்கள திருப்பி நம்ம கொண்டு வந்து திருப்பி இந்த ஒரு நிலைத்திருக்கிற ஒரு விஷயத்துக்கு போகும்போது அவங்க அதை கேட்டு அக்செப்ட் பண்ணல அப்படின்னா அவங்க எங்க போறாங்க? இருளில தான் போறாங்க. அதனாலதான் மேல இருக்கிற வசனத்தை தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரில் ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம ஒளியில போகும்போது ஒரு சகோதரர் இருளுக்கு போறாரு அப்படின்னா அவரை நம்ம அழைத்து கொண்டு வரோம். அதை மீறி அவர் என்ன பண்றாருன்னா மறுபடியும் உலகத்துக்கு போறாரு அப்படின்னு சொன்னா அவர் எங்க போறாரு? ஒளியில போல இருளில தான் அவர் போகிறாரு. அதனாலதான் யோவான் 3ஆம் அதிகாரத்துல அழகா சொல்லுவார் அந்த இருளை பத்தி. அதை பற்றி கொள்ளவில்லை, ஒளியானது இவ்வுலகத்தில் வந்தும் அந்த இருள் வந்து அதை பற்றி கொள்ளவில்லை. அது நிறைய விஷயம் சொல்றாரு. அப்படின்னா ஒளியின் இடத்துல நம்ம இருக்கிறோம்னா இன்னொரு பாயிண்ட் அவர் என்ன சொல்றாரு, நாம அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம ஒரு சகோதரன் பத்தி பேசுறோம், ஆனா நாம அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கிறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதே 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் போல நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள், அவர் நடந்தபடியை நானும் நடக்கவில்லை. அப்ப அவரு எங்க சுத்தினாலும் எங்கதான் வந்து முடியணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல வந்து நம்ம நிக்கணும். அப்ப அவர் நடந்தபடியே நாமும் நடக்கணும். இப்ப அவரு என்ன பண்ணனா கடைசி வரைக்கும் யார நேசிச்சாரு? கடைசி வரைக்கும் யார் நேசிச்சாரு? சவுண்ட் கேட்கல. கடைசி வரைக்கும் யார் நேசிச்சாரு? இப்படி பார்த்தா ஒண்ணும் இல்லை, நல்லா பார்த்து சொல்லுங்க. கடைசி வரைக்கும் யாரை நேசிச்சாரு? யூதாசை நேசிச்சாரு. ஓகேங்களா? கடைசி வரைக்கும் யாரு ஏன் யூதாசை நேசிக்கிறார் அப்படின்னா யூதாஸ் மூலியமா தான் இந்த திட்டம் நிறைவேறணும். அவர் தான் தன்னை காட்டி கொடுப்பாருன்ட்டு முன்னாடியே தெரியும். யோவான் 6ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது அந்த ஒரு வார்த்தை வந்துடும். அப்படி சொல்லும் போது கடைசி வரைக்கும் நான் ஒரு இடத்துல அன்பு கூர்ந்தாருன்ட்டு வசனமே இருக்குது. வாசிக்கலாம். யோவான் ஒரே ஒரு பாயிண்ட். 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். யோவான் 13, 1, 2. யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் பண்டிகைக்கு முந்தைய இயேசு உலகத்திற்கு பிதாவிடத்தில் போகும்படியான தம்முடைய வேலை வந்தது அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடைய விதத்தில் அன்பு வைக்கிறபடியை முடிவு பரியந்தமும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். சீமோன் 2ஆம் வசனம். சீமோனின் குமாரனாக யூதாஸ் காரியத்தை அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் எல்லையை தோன்றினது அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் போதணும். இப்போ இங்க முடிவு பரியந்தம் அன்பு வைத்தாரு. அங்க யாரும் இருக்கிறாரு? யூதாஸ் காரியத்தை இருக்கிறார். அவர் இடத்துல என்ன பண்றாருன்னா அன்பு வைத்தவராக இருக்கிறார். அப்படின்னா இந்த ஒரு மெயின் பாயிண்ட் என்னன்னா தன் சத்துருக்களையும் நேசிங்கன்னு சொல்லும் போது ஆண்டவராக இயேசு சொன்னாரு. அதை இங்க என்ன பண்றாரு? காண்பிக்கிறாரு. இப்ப யாருதான் மெயின் எல்லாத்துக்கும் அப்படின்னா யூதாஸ் காரியத்தை தான் இப்போ ஆப்பனிட்டா வந்து நிற்கிறாரு. அவங்களே என்ன பண்றாரு? நேசிக்கிறதுக்கு ஒரு காரியங்களாக இங்க வந்து ஆண்டவராக இயேசுக்கு முன்னாடி யூதாஸ் வந்து நின்றாரு. இப்ப யூதாஸை வந்து இவர் என்ன பண்ணணும்? ஏதாவது இப்ப இதுவே நமக்கு முன்னாடி யாராவது ஒரு துரோகம் செஞ்சிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அவங்களுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்ம வாய்க்கு வந்த வார்த்தைகள்லாம் சொல்லுவோம், முடிஞ்சா கையிலனால என்ன பண்ணுவோம், திடீர்னு அடிக்க போவோம். ஆனா இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? முடிவு பரியந்தம் அவர்கிட்ட அன்பு கூர்ந்தாரு. அப்போ எல்லாருக்கும் அன்பு கூர்ந்தாரு. விசேஷமாக யூதாஸ் காரியத்திலும் அவர் அன்பு கூர்ந்தாரு. ஒருவேளை யூதாஸ் மறிக்காம இருந்தாருன்னா அவருக்கு ப்ரியாரிட்டி வேற. ஆனா அவரு என்ன பண்ணிட்டாரு? மறிச்சிட்டாரு. அதுவும் ஒரு சத்திய வசனங்கள் முன்னிதான், தீர்க்க தரிசன வசனங்களை முன்னிட்டும் அவர் மறிக்கிறாரு. அது ஓகே. இப்போ என்னன்னா இப்ப அதான் சொன்ன நம்ம அவருடைய அடிச்சுவடுல பின்பற்றி நடந்தோமானால் நிச்சயமாக அவருடைய இதுல அந்த அன்பு கூறுகிற விஷயங்கள் நம்ம எங்க ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னா நமக்கு எதிராளியாக இருக்கவங்க அவரிடத்துல நம்ம அன்பு கூறுவங்களாக இருக்கணும். அப்போ அதுதான் இருந்ததுன்னா நிலை நிற்கிற ஒரு காரியங்களாக இருக்கிறது. அப்போ சகோதர சிநேகத்துல நம்ம நிலைத்திருப்போம். இன்னொரு சகோதர சிநேகத்துல நம்ம எதிராளியா மாறக்கூடிய விஷயங்கள்லாம் வரும்போது அவங்க முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? அந்த அன்பை காண்பிக்க வேண்டியதாக இருக்கணும். நமக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு வருது அப்படின்னா கூட அவங்க இடத்துல நம்ம என்ன பண்ணோம்? அன்பு காண்பிக்கிறவர்களாக இருக்கணும். அப்ப அன்புன்னு சொல்லும் போது சத்திய வசனத்தின் முன்னிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்னா அன்பு காமிக்கிறவங்களாக இருக்கணும். சத்திய வசனங்கள் முன்னிட்டு நம்ம தேவன் நம்மளுக்கு எப்படின்னா நம்ம சத்துருக்களா இருக்கும் போது நம்மளை நேசித்தது போல நாமும் எப்படிதான் இருக்குன்னா அவங்களிடத்துல அன்பு கூர்ந்து அவர்களை நம்ம இன்னும் நம்ம நாம நிலை நிற்கிறவங்களாக இருக்கும்போது அந்த அன்புல நம்ம நிலைத்திருப்போம் அப்படின்னு பார்க்கிறோம். சரி, இது ஓகே. இப்ப நம்ம எத்தனை விஷயங்கள் நம்ம நிலைத்திருக்கிற விஷயங்கள் நம்ம பார்த்தோம்.
சத்திய உதடுகள், அதுக்கப்புறம் சத்தியத்தை பேசுகிற விஷயங்களாக இருக்கும்போது அதுவும் நம்ம நிலை நிற்கிற விஷயங்கள். அப்புறம் கர்த்தருக்கு பயப்படுகிற விஷயங்கள். இன்னொரு பாயிண்ட், அன்புல நிலைத்திருக்கிற விஷயங்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய உபதேசத்துல நிலைத்திருக்கிற விஷயங்கள். அதே போல நம்ம கொடியா இருக்கணும் அப்படின்னா, கொடியில இருந்து நம்ம செடியில இருந்து கொடியா வரணும். நம்ம நிலைத்திருக்கிற விஷயங்கள் எப்படி இருக்கணும்னா, அந்த வேர் ஊன்றி நிற்கிறவர்களாக இருக்கணும். அது ஒரு வார்த்தை மட்டும் நம்ம படிக்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசித்து இன்னொரு வசனம் முடிச்சுட்டேன். ரோமர் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 11:22. அந்த ஒரு ஸ்தலத்துக்கு போகிற ஒரு காரியங்களாக இருக்கும்போது அந்த தயவு நம்மளுக்கு என்ன பண்றாருன்னா கொடுக்குறாரு. எந்த தயவு அப்படின்னா, இது நம்ம ரோமர் 11ஆம் அதிகாரத்துல இஸ்ரேல் ஜனங்களை குறித்து வருகிற ஒரு விஷயங்கள் தான். அதுக்கு பின்பு நமக்கு புறஜாதியராகிய நமக்கு ஒரு தேவனுடைய கிருபையினால நம்ம எங்க பண்றோம்னா அந்த ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஒரு தயவு நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த தயவு நிமித்தமாக நம்ம ஒட்டப்பட்டிருக்கும் போது நம்ம எதுல இன்னும் சார்ந்திருக்கணும் அப்படின்னா, அந்த வேர்ல அந்த ஒரு சாரத்துக்கு நம்ம என்ன பண்ணணுமா, இன்னும் ஊன்றி போகணும். ஒருவேளை நம்ம சும்மா ஒட்டப்பட்டு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக என்ன பண்ணிடுவோம், விழுந்துருவோம். அப்போ நம்ம ஒட்டப்பட்ட உடனே என்ன ஆகும்னா, நம்ம வேறு அதுல அந்த சாரத்துக்கு நம்ம என்னன்னா பங்காளிகளாக மாறணும். ஓகேங்களா? 24ஆம் வசனம் வாசிங்களா? சுபாவத்தின்படி காட்டு விரோதத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்துக்கு விரோதமாய் நல்ல ஒளிவு மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுபாவ கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒளிவு மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, மறுபடியுமாக அந்த ஒரு புறஜாதியராக இருந்த நம்மள தேவன் என்ன பண்ணனா, அந்த காட்டு ஒலிவு மரமாகிய நம்மள அந்த நல்ல ஒலிவு மரத்துல ஒட்ட வைக்கும் போது, அந்த ஒட்ட வைக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் வரும்போது நம்ம மறுபடியுமாக என்ன பண்ணணும், வெறும் ஒட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறோமா, அல்லது அந்த வேருக்கும் சாரத்துக்கும் என்ன பண்றோம், பங்காளிகளாக மாறுகிறோமா? அப்படி மாறும்போது நம்ம அந்த வேர் ஊன்றி நம்ம நிற்க ஒரு விஷயங்கள் வரும்போது நம்மளுக்கு அந்த சத்திய வசனங்களை இன்னும் அதிகமாக நம்ம பலப்படும் போது நம்ம நிச்சயமாக என்ன பண்ணோம்னா அந்த கனிகளை கொடுக்குறவங்களாக இருப்போம். நம்ம ஸ்ட்ராங்கா நிற்போம், நிலையா நிற்போம் என்கிற ஒரு விஷயங்களாக நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நிலையாக நிற்கிற ஒரு விஷயங்கள், அதாவது கர்த்தருடைய வீட்டிலே நான் நிலையாக நிலைத்திருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது தாவீது சொல்லும் போது, நாம தேவனுடைய அந்த மகிமையான ஸ்தலத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா, நாம நிலையா நிற்கணும் அப்படின்னா, நம்ம சொல்லுகிற விஷயங்கள் மாத்திரமல்ல, அதன்படி நம்ம செய்கிற விஷயங்களாக மாறணும். அது செய்யும் போதுதான் நம்ம எப்படிதான் மாறுவோம்னா நிலையாக நிற்போம். சரி, இது ஒரு பாயிண்ட் மட்டும் போதும். இன்னொரு மெயினாக நம்ம வரக்கூடிய நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள், அதுவும் செய்யும் போது நம்ம எப்படிதான் இருக்கணும்னா நிலைத்திருக்கிறோம். அது என்ன ஒரு காரியங்களாக இருக்குன்னு பார்க்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். யோவான் 6:56. யோவான் 6ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அப்போ அவருடைய மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, அவருடைய ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. அப்ப அந்த மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு என்னன்னா நிலையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஒரு வருஷம் தொடங்கினாலும் எப்படிதான் மறுபடியும் அந்த ஒரு காரியம் நம்ம போற ராபோஜனத்து அவருடைய நினைவு கூறுவது நாட்களுக்குள்ளாக நம்ம போகும்போது நிச்சயமாக இந்த ஒரு விஷயங்களும் நம்ம நிலை நிற்கக்கூடிய ஒரு விஷயங்களாக மாறுது. இப்ப இதையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அவாய்ட் பண்ணிடக்கூடாது. இதை செய்யக்கூடிய நாட்கள் வருது அப்படின்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியுது, முன்னாடியே தெரியுது. இப்ப பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா அவங்க அந்த நாள்ல நம்ம என்ன பண்ணிடுவாங்கன்னா வெளியூர் போயிடுவாங்க.
அப்படி தெரிஞ்சவன் என்ன பண்ணுவோம், சில பேர் வேணும்னு போறது வேற, உண்மையான ஒரு காரியங்கள் போறது வேற. ஆனா இது நம்மளுக்கு தெரிந்த போதிலும் லிட்டரலா எடுக்கிற ஒரு விஷயங்களாக இருக்கும்போது, அதாவது அவருடைய ராபோஜனத்தை குறிச்சு சொல்றேன். அப்ப லிட்டரலா இருக்கும்போது அதற்கான அந்த பரிசுத்தத்தை நம்ம செய்யும் போது அது எதுதான் நிலையாக நிற்கக்கூடிய ஒன்று. சத்திய வசனத்தை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் உண்டு. ஆனா இது லிட்டரலா நம்ம செய்யறோம் பாத்தீங்களா, அந்த ராபோஜனத்தை அவருடைய நினைவு கூர்ந்த நாட்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மாம்சத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணுகிற விஷயங்களும் எதுதான் இது நிலையாக நிறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதை நம்ம சில பேர் என்ன பண்ணிட கூடாதுன்னா அவாய்ட் பண்ணிட கூடாது. ஏன்னா நல்மனசாட்சியின் உடன்படிக்கை எடுத்தது நம்மளுக்கு ஒரு சுதந்திரம், ஒரு ஆணித்தரம் எதுதான் அப்படின்னா இதுதான். இதுக்குள்ளதான் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா மிக முக்கியமான ஒரு நிலைநிற்கக்கூடிய ஒரு ஒன்றாக இருக்கிறது. இதை நம்ம செய்யும் போது இன்னொரு ஒரு பூஸ்ட், அதாவது எப்படின்னா ஒரு எனர்ஜி அப்படின்னு தேவன் என்ன பண்ணாருன்னா நம்மளுக்கு இது ஒரு காரியங்களாக கொடுக்கிறார். இதன் மூலமாக நம்ம அபாத்திரமாகவும் எடுக்கக்கூடாது. இது வருகிற நாட்கள்ல நம்மளுக்கு சகோதரர்கள் எல்லாம் பாடம் எடுப்பாங்க அந்த ஒரு நாள். ஆனா இது எதுக்காக நான் இந்த ஒரு காரியத்தை எடுக்கிறேன் அப்படின்னா, இதை செய்யும் போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நம்ம நிலைத்து நிற்கிறோம் என்கிற ஒரு காரியங்கள். இதை நம்ம வருகின்ற நாட்கள், ஏன்னா இது வருது அப்படின்னு சொல்லும் போதே அநேகர் என்ன பண்ண, சில பேர் மறிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு போயிடுறாங்க. சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இதை விட்டுட்டு அவாய்ட் பண்ணுகிற விஷயங்களும் போயிடுறாங்க. சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா மறுபடியும் பழைய நிலைமைக்கு போகிற விஷயங்களா இருக்கு. ஏன்னா இந்த சூழ்நிலைகள் இந்த கிட்ட நெருங்கும் போதுதான் நம்ம மிக முக்கியமாக நம்மளுடைய மைண்ட் எங்கன்னா, ஐயோ நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய அந்த சரீரத்துக்கு நம்ம பங்காளிகளாக மாறும். அந்த ஒரு அந்த போஜனத்தை புசிக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக வரும்போது நம்ம அதற்காக ஆயத்தப்படுத்துகிற ஒரு காரியங்களாக மாறணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான். அதற்காக நம்ம பரிசுத்தப்படுத்துகிற ஒரு விஷயங்கள் எல்லாமே போன வருஷத்தை விட நம்ம இந்த வருஷம் இன்னும் அதிகமாக நம்ம காண்பிக்கக்கூடிய விஷயங்களாக மாறணும். இதெல்லாம் நம்ம சில விஷயங்கள் செய்யும் போது நம்ம ஒரு பாயிண்ட நம்ம என்ன பண்ணோம்னா அந்த நிலையாக நிற்கக்கூடியவங்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நம்ம அனலைஸ் பண்ணி ஒருவேளை நம்ம பின்தங்கி இருக்கிறோம் ஆனாலும் நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட அந்த உபதேசத்துக்குள்ள மீண்டுமாய் அந்த செடியோட நம்ம என்ன பண்ணலாம், கொடியாக ஒட்டப்பட்டு மறுபடியும் வேறு ஒன்றி நம்ம செய்யும் போது நிச்சயமாக நம்ம நிலைத்து நிற்போம், நிலைத்து மிகுந்த கனிகளை கொடுப்போம். அப்போ பிதாவுக்கு எப்படி இருக்கும், அது ஒரு மகிமையாக இருக்கும்ட்டு நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம பிதாவுக்கு மகிமையாக இருக்கணும் அப்படின்னா மிக முக்கியமான ஒன்று என்னன்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட அந்த நிலைத்து நிற்கிற ஒரு காரியங்களாக அவருடைய உபதேசத்துல நிலைத்து நிற்கிறவங்களாக நம்ம இருந்து தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்ந்து சேர தேவன் தம்மை கிருபை செய்வதாக. ஆமென்.